சப்போர்ட் பண்ண. எதுக்காக நீ சப்போர்ட் பண்றது இல்ல? சட்டப்படி நடந்துக்கோயான்னு தான் பெம்மலுக்கும் சொல்றோம் நம்ம. அப்போ பெம்மல் இருக்கிற சிடபிள்யூசி, உப்பு, ஜாக்கு, பிஎம்இஏ, எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் யாருமே வரல. ஏன்? டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி எல்லா கட்சியில இருந்தும் வந்துக்கிறாங்க. மோகனகிருஷ்ணன் ஒருத்தர் பேர் தான் தெரியுது எனக்கு. ஏன்னா பழைய தலைவருங்கெல்லாம் தெரியும், புது புது தலைவருங்க பேர் தெரியல எனக்கு. ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு பர்பஸ் ஆஃப் மீட்டிங்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒன்றும் டிமாண்ட் இல்லை. மேனேஜ்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் கிட்ட டிமாண்ட் இல்லை, யாருக்கிட்டையும் டிமாண்ட் இல்லை. இன்னைக்கு டிமாண்டு சாட்சி வேணும், அவ்வளோதான். HNP-ல நாங்கள் வேலை செய்கிறோம். நாங்கள் வேலை செய்கிறோமா இல்லையா? இவங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு 2 பேர் வேணும். என்ன வந்து சொல்லணும்? சுரேஷ் இங்க வேலை செய்யறாரு, சுரேஷ் இப்படிங்கிறாரு, அவர் செய்யற வேலை இவ்வளோ, அவர் படிப்பு இவ்வளோ, நானும் அங்கதான் வேலை செய்யறேன், எந்த படிப்பு இவ்வளோ, என் சம்பளம் இவ்வளோன்னு சொல்லணும். இதுக்கு 2, 3, 4, 5 பேர் வேணும். எங்கிருந்து வேணும்? HNP-ல இருந்து வேணும். டிமாண்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட போராட்டம், மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒன்றும் கேட்கறது இல்லை. அது நம்ம பார்த்துக்கலாம் சட்டப்பூர்வமா. இது சட்டம். சட்டத்து முன்னாடி மேனேஜ்மெண்ட்னா பெரிய ஒருத்தம் கிடையாது. இப்போ நம்ம கேஸ் போட்டுக்கிறோம். கேஸ் என்னன்னு போட்டுக்கிறோம்? ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஒரே வேலை செய்யறோம், ஒரே கூலியை கொடு. HNP-ல மிஷினுக்கு இது, அதுல நானும் வேலை செய்யறேன், நீயும் வேலை செய்யற. நீ 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயின்னுக்கிற, நான் 18,000 ரூபாய் வாங்குறேன். உன் சம்பளத்தை எனக்கு கொடுன்றது வந்து சட்டம். அது கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 14, 15, 16 அந்த விவாதம் இப்ப தேவையில்லை. அது ஈக்குவல் பே. இப்போ 25(2)(5)A இது சட்டம் நான் நம்மளா எழுதணும். இது பார்லிமெண்ட்ல 1971 எழுதினாங்க. நம்ம 25(2)(5)A கேஸ் போட்டுக்கிறாங்க. கேஸ் என்ன? ஒரே வேலைக்கு ஒரே சம்பளம் கொடுன்னு. அவன் மேனேஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆனா கொடுத்தாகணும். அது மீறி எல்லாம் மேனேஜ்மெண்ட் போக முடியாது. மேனேஜ்மெண்ட் கிட்ட டிமாண்ட் இல்லை. இதுக்கு போராட்டமும் தேவையில்லை. வந்து எங்க டிமாண்டு? BMA கிட்ட தான் டிமாண்டு. பாரத் எர்த் மூவர்ஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் கிட்ட தான் டிமாண்டு. நீ உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் நீ சொல்ற. நீ நான் தொழிலாளின்னு சொல்ற. நீ அப்ப நான் தொழிலாளி இல்லையா? நீ 4 பேரை அனுப்புங்க. HNP-ல நான் வேலை செய்யறேன், இந்த தொழிலாளி கூட வேலை செய்யறேன், என் படிப்பு இவ்வளோ, அவர் படிப்பு இவ்வளோ, என் சம்பளம் இவ்வளோ, அவன் சம்பளம் இவ்வளோ, இவ்வளவுதான் வேணும். டிமாண்டு BMA கிட்ட. டிமாண்டு SC ST அசோசியேஷன் பெமல். நீ வந்து டாக்டர் பேரை சொல்ற சொல்லு, டாக்டர் சிலைக்கு மாலை போடுற போடு, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் தத்துவம் ஃபைன். நீ வந்து அந்த சாட்சி சொல்லு. நான் பாப்பா, நான் சுரேஷ், நீ நான் பூனல் போட்டு நிக்கிறியா சுரேஷ்? இல்ல இல்ல, பின்ன வந்து சொல்லு. SC ST அசோசியேஷன் என்ற நானும் நீ ஒண்ணுதான். ஒரே மொழி, ஒரே கலரு, ஒரே சோறு, ஒரே ஊரு. ஒரே ஊர் தானே. KGF மைனிங் தண்ணி, பெமல் தண்ணி. அப்ப SC ST அசோசியேஷன் பெமல் நீ ஒரு 2 பேர் அனுப்பு. அவர் டிமாண்ட் இஸ் வித் SC ST. இன்னொருத்தர் யாரோ உப்புன்னு போட்டுக்கிறாங்க. உப்பு இவங்க கிட்ட தான் டிமாண்டு. CWC நீ சொல்ற உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்க நீ சொல்ற இல்ல, ஒரு 2 பேர் அனுப்பு. நீ ஒரு 2 தொழிலாளி, உன்னுடைய சங்கத்தை சேர்ந்த 2 தொழிலாளி அனுப்பு, சாட்சி சொல்லுன்னு கேட்கிறோம். இப்ப நோட்டீஸ் யாரோ கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ற. சப்போர்ட் எல்லாம் வேணா, நீ சப்போர்ட் பண்ணாத. 2 பேரை சாட்சி சொல்றதுக்கு அனுப்பு. CWC, உப்பு, ஜாக்கு, SC ST, BMEA, பெம்மல் தொழிலாளி, தங்கவயல் தொழிலாளி, தமிழ் தொழிலாளி, கர்நாடக தொழிலாளி, என்னுடைய சகோதரன். நீ உங்ககிட்ட கேட்கறது இப்ப டிமாண்டே அதுதான்.
நம்ம லெட்டர் கொடுத்தோம், பிஎம்இஏக்கு லெட்டர் கொடுத்தோம். என்னன்னு கொடுத்தோம்? சார் எங்களது கேஸ்க்குது 17/6/2026 பெங்களூர்ல கேஸ்க்குது, தயவு செய்து ஒரு 2 தொழிலாளியை அனுப்புன்னு ஒரு லெட்டர் கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தோம்? பிஎம்ஏ கொடுத்தோம். ரிப்ளையே இல்ல. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். பிஎம்ஏ தோழர்களே, நீங்க ஒரு 2 தொழிலாளி பொய் சொல்லாத, உண்மையை பேசு. நான் வேலை செய்யறேன்னா இல்லையா அதை சொல்லு. நீ உன் சம்பளம் எவ்வளோ, என் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லு. அதை சொன்னா எனக்கு சம்பளம் ஒரு 50,000 வருது. நீ சொல்லன்னா என் வாயில மண்ணு உழுது. போடலையா நீ? இதே லெட்டர் உஃப் கொடுத்தோம், கொடுக்கலையா? இதே லெட்டர் சிடபிள்யூசி கொடுத்தோம், கொடுக்கலையா? இதே லெட்டர் ஜாக் கொடுக்கலையா? வேர் இஸ் த ரிப்ளை? வேர் இஸ் தி ரிப்ளை? இப்ப இந்த மீட்டிங் போடுறது போராட்டத்துக்கு இல்ல. நோ கிரீவன்ஸ் அகேன்ஸ்ட் பெமல் மேனேஜ்மெண்ட், நோ கிரீவன்ஸ் அகேன்ஸ்ட். அது சட்டம், அதை பார்த்துக்கலாம் நம்ம. நான் அது சம்பந்தப்பட்ட இந்த கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ்க்கு லீடர்களுக்கு கூட சொன்னேன். நாங்க ஒரு 100 பேர் கேஸ் போட்டுக்கிறோம், நீயும் சேர்ந்துக்கோன்னு சொன்னோம். வானவா? ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் சட்டம் சொல்லுது. அந்த சம்பளம் நம்மளுக்கு இப்போ 18,000 பாக்கெட்ல வருது. அது வந்துச்சுன்னா ஒரு 40,000 வரும். 40,000 என்ன ஏரோப்ளேன் நான் வாங்கிட முடியும்? 3 வேளை சோறு, நீ 3 வேளை சோறு துண்ற, நானும் துண்றேன் 3 வேளை. எனக்கு சப்போர்ட் பண்ணு. எதுக்காக நீ சப்போர்ட் பண்றது இல்ல? இதுதான் பிரச்சனையே. நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் லெட்டரை எழுதி கொடுத்தேன். சுரேஷ் இந்த லெட்டரை எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் கொடு. அதுல நான் சொல்ல, we solicit your support to continue with our list. Our list is for equal pay for equal work நல்லா எழுதி கொடுத்தோம். ரிப்ளை வரல. அப்ப நீங்க தலைவர்கள்லாம் வந்துக்கிறீங்க, அவங்களை கேட்கணும். இப்ப வந்துக்கிறீங்க எல்லாரும், அனைத்து கட்சி. நீ சொல்லு, பெமல் எம்ப்ளாயிஸ் பிஎம்ஏக்கு சொல்லணும், உப்புக்கு சொல்லணும், சிடபிள்யூசிக்கு சொல்லணும், ஜாக்குக்கு சொல்லணும், ஒட்டுமொத்தமா பெமல் பர்மனன்ட் தொழிலாளிக்கு சொல்லணும். இது ஊர் பிரச்சனை. ஊரு நான் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போய் நான் பெங்களூர்ல செலவு பண்றேன். இந்த மார்க்கெட்டு, கேஜிஎஃப் கடை, கறி கடை, மீன் கடை, முட்டை கடை, துணி கடை, இங்கதானே செலவு பண்றோம். அரிசி கடை, பருப்பு கடை. என்னுடைய சம்பளம் 50,000 60,000 ஆயிடுச்சுன்னா ஊர் நல்லா இருக்கும். சம்பளம் கொடுக்கறது பெமல், அங்க இருக்கிற ஆபீசர், நான் அவங்க ஒப்பந்தம். அது ஃபேக்டரி சட்டம், சட்டப்படி நடந்துக்கோயான்னு தான் பெமலுக்கும் சொல்றோம் நம்ம. அதனால இன்னைக்கு மீட்டிங் போட்டது பெருசா போராட்டம் இல்லை. நான் என்ன அட்வைஸ் பண்றேன், சஜஷன், நாட் அன் அட்வைஸ். இது வரைக்கும் வரல. இப்ப பெமல் உப்பு யாருன்னா வந்திருந்தா தயவு செய்து பேசுங்க. ஜாக்ல இருந்து யாருன்னா வந்திருந்தா தயவு செய்து பேசுங்க. நீங்க பிஎம்இஎல் இருந்து யாருன்னா வந்திருந்தா தயவு செய்து பேசுங்க. நீங்க பிஎம்எல் SC/ST இருந்து வந்திருந்தா தயவு செய்து பேசுங்க. நீங்க யாருன்னா வந்திருந்தா டேக் த மைக். உங்களுக்கு தான் டிமாண்ட். பொய் சொல்லுன்னு நான் சொல்ல. இந்த தொழிலாளி இந்த டிவிஷன்ல வேலை செய்யறான், நானும் இந்த டிவிஷன்ல தான் வேலை செய்யறேன் அப்படின்னு சாட்சி அனுப்புனி. யார் வந்துக்கிறாங்க? பிஎம்இஎல் இருந்து வரலையா? வந்துக்கிறாங்களா பாரு. இதுதான் பிஎம்இஎல் இருந்து வரல. பாருங்க, தங்கவயல் தொழிலாளர்களே, அரசியல் கட்சியை சார்ந்தவர்களே, இங்க ஒரு தொழிற்சங்கம் இருக்கு, அவங்களுக்கு வேண்டி வணங்கி கேட்டுன்னு வரோம். இன்னைக்கு வரல, பிஸியா இருக்கலாம். நான் யாரையும் திட்ட போலப்பா, திட்டுறேன். இட்ஸ் a request. பிஎம்ஏல இருந்து ஒரு ஆளு அனுப்பக்கூடாதா? நான் தொழிலாளி தானே, நீ செங்கோடி தானே, நீயும் பிடிக்கிற மேடை. இன்னைக்கு உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் தானே சொல்ற, தொழிலாளி வர்க்கம் தானே சொல்ற. ஏன் வரல? உஃப் நோட்டீஸ் போட்டுக்கிற வந்துக்கிறாங்களா? உஃப்ல இருந்து யாரும் வரல. இதுதான் தங்கவயல் மக்கள், அரசியல் தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழிலாளிக்கு யாரு சப்போர்ட் பண்ணல? சிடபிள்யூசி மேடைக்கு ஊர்வலம் போறாங்களா இல்லையா? உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் யார் வந்துக்கிறாங்க? சிடபிள்யூசி.
மோகனகிருஷ்ணன் சார், இதுதான் விஷயம். நாங்க வந்து போராட்டம் பண்ணல, நீ வந்து சாட்சி சொல்லுன்னு கேக்குறோம். உண்மையை சொல்லு. நான் உன்னுடைய தோழன், நான் உன்னுடைய சகோதரன், நான் உன் ஊரை சேர்ந்தவன், நான் உன் அண்ணன், நான் உன் தம்பி, நான் உன் மொழிய பேசுறேன், ஒரே கலாச்சாரம் இருந்து அங்க வந்து சொல்லு. பாலா இங்கதான் வேலை செய்யறான்னு சொல்லு, ஒரு வார்த்தை என்ன போயிடும், தப்பு என்ன ஆகும் அதுல? சாட்சிக்கு எங்களுக்கு ஆள் இல்லை சார். சாட்சி சொல்றதுக்கு பெம்மல்ல ஒரு தொழிலாளி கூட முன்ன வரல. இதுதான் என்னுடைய ஆதங்கம். லெட்டர் கொடுத்தோம், திருப்பி ஒரு லெட்டர் கொடுத்தோம், பலான டேட்டுக்கு உங்களுக்கு லெட்டர் கொடுத்தோம். பாலாஜி கல்யாண மண்டபத்துல ஒரு மீட்டிங் வச்சுக்கிறது, தயவு செய்து வாங்க. எங்களுக்கு வந்து சாட்சி சொல்லுங்க. எல்லாரும் தேவையில்லை, 4 பேர் வேணும், 4 பேர் வேணும். அப்ப இவ்வளவு பெரிய பெமல் ஃபேக்டரியில 10,000 பேர் இருந்தாங்க, 20,000 பேர் இருந்தாங்க. எங்களுக்காக குரல் கொடுக்க 4 தொழிலாளி இல்லையா? இதுதான் பிரச்சனை. எங்களுக்காக குரல் கொடுக்க 4 தொழிலாளி இல்லையா? எங்களுக்காக குரல் கொடுக்க தொழிற்சங்கம் இல்லையா? எங்களுக்காக குரல் கொடுக்க அரசியல்வாதிகள் இல்லையா? எங்களுக்காக குரல் கொடுக்க சங்கங்கள் இல்லையான்றதுதான் பிரச்சனையே. நீ வந்து சாட்சி சொல்லு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சாட்சி விஷயம் தான் இது. இதுக்கு என்ன பண்ணலாம்னு பேசணும் ராஜன். இது சாட்சி விஷயம். ராஜன் உக்காந்துக்கிறாரு, டிசிஎல் தொழிலாளி. அந்த யாரு சரவணகுமார்னு ஒரு பிரசிடண்டா நம்ம தான் எலெக்ட் பண்ணோம். கேட்கணும் நீங்க. இன்னொருத்தர் குளோரி வின்சென்ட் யூனியன் கெல்ச்சிட்ட கேஸ பெமல் கூட்டு கொடுத்துட்டானுங்க. சர்வீஸ் வெயிட்டேஜ் கேஸ நான் தான் போட்டேன். ஆர்டர் வந்துட்டு பிறகு விட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா? போய் சொல்றேன் நான், போய் சொல்றேன், போய் சொல்ல. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னு பண்டல்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனை விசிறி போட்டானுங்க. அதெல்லாம் பழைய காலம், திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டு கிட்ட 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது நான் தான் வந்தேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம தான் பண்ணோம், போனஸ்க்கு நம்ம தான் செட்டில் பண்ணிட்டு போனோம். கர்நாடகாலேயே பிஎம்எல் கான்ட்ராக்ட் லேபருக்கு தான் நம்ம போனஸ் வாங்கி கொடுத்தோம். என்ன பன்னீர் பொய்யா டுபாக்குறா? இது டுபாக்குறா சொல்லுங்கிற? நம்ம தான் பண்ணோம். டிஏ நம்ம தான் ஃபைட் பண்ணோம். போனஸ், கேன்டீனு, பருவா தெரியுமா ராஜன்? கேன்டீன்ல கியூன்னா கழுத்துல கையை போட்டு புஷ்ன்னு போடுவான். போராட்டம் பண்ணது போலீஸ்காரங்கிட்ட நான் கூட அடி வாங்கிக்கிறேன். வந்துட்டுப்பீங்க நீங்க. என்னை ஒட்டி பெருமையா பேசுறதுக்காக நான் வரல, அது பெருமை இல்லை, என்னுடைய கடமை. அதனால எங்களுக்கு சாட்சி சொல்றதுக்கு 4 பேர் வேணும். அதுக்கு என்ன வழி பண்றீங்கன்னு பேசுங்க சார் தயவு செய்து. ஒரு தர்ணா போடுறது, எங்களுக்கு சாட்சிக்கு ஆள் வேணும்ட்டு போஸ்ட் ஆபீஸ் எதிரில தர்ணா உக்காரலாம், உண்ணாவிரதம் உக்காரலாம். 4 பேர் சாட்சிக்கு போகணும். இது விஷயம். இதோட கூட நீங்க கேமரா வச்சுக்கிறதுனால இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். பிஜிஎம்எல் தொழிலாளி 3200 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் வரணும். ஒரு டிவிஷன் பெஞ்ச் கொடுக்கணும்னு ஆர்டர் ஆகிக்குது, இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் கொடுக்கணும்னு ஆர்டர் ஆகிக்குது, ஒரு டிவிஷன் பெஞ்ச் கொடுக்கணும்னு ஆர்டர் ஆகிக்குது. ஆர்டரை மறிச்சு ஸ்டே வாங்கிட்டுக்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது போன வாரமே கலாட்டா பண்ண போனா திருப்பி 25ஆம் தேதி டேட்டுக்கு இது கூட மோகனகிருஷ்ணன் கேட்டார், இதுக்கு ஏன் சார் அரசியல்வாதிங்க எல்லாம் வேலை செய்யறது இல்லையான்னு. எம்பி போய் சொல்லல, கொடுக்குற காசை குடியான்னு சொல்ல. ஒரு எப்படி போய் சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு? தொழிலாளிக்கு காசு கொடுக்கணும், கொடுத்துரு. அதுக்கே வந்து அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் அனுப்புறேன்னு அந்த கேஸ் 25ஆம் தேதிக்குது. அதை நம்ம ஃபைட் பண்றோம், அது வேற விஷயம். இந்த கேஸ் 17ஆம் தேதிக்குது. 17ஆம் தேதி கேஸுக்கு சாட்சிகள் வேண்டும். பிஎம்எல் தொழிற்சங்கம் என்ன சொல்லுது, உஃப், ஜாக்கு, சிடபிள்யூசி என்ன சொல்லுது? நீங்க வரீங்களா, வர்றது இல்லையா சொல்லிடுங்க நீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். கோடா ஹாய் மைதான் ஹாய் நோட பார்த்துக்கலாம். அப்புறம் சும்மா வந்து நான் உயிரை கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன், இத்தையோ நீ எதையும் கொடுக்காதியா, நீ சாட்சியோ குடியா நீ? பிரச்சனையா சார் இன்னைக்கு மீட்டிங் சாட்சி ஓணும், 4 பேர் ஓணும்.
ஆ? வேண்டும் வேண்டும் 4 சாட்சி வேண்டும். இதுக்கு என்ன வழி? தயவு செய்து இதை ஒட்டி பேசுங்க.